ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கிராம ஊராட்சி செயலாளர் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,900 இருந்து ரூ. 50,400 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லெவல் 2ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஜூலை 2025 கணக்குப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பொது பிரிவுக்கு வந்து 18லேருந்து 32 வயசும், பிற்படுத்த வகுப்பினர் ஓகேங்களா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதில் முஸ்லீம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசும், அதுக்கப்புறம் ஆதி திராவிடரில் அருந்ததியர், அப்புறம் பட்டியல் பழங்குடியினர், அப்புறம் ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 18லேருந்து 37 வயசும், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதிகபட்ச அந்த ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 50 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கேட்டகரின்னு பாருங்கள், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1483 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா? டோட்டலாக 1483 வேகன்சி. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் மினிமம் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு வரை ஓகேங்களா, 8ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மொழியை கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே முக்கியம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் 8ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக தமிழை வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல், அதாவது பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாவும், அப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 50 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 9 நவம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பாருங்கள். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஓகேங்களா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து விண்ணப்ப படிவம் இருக்குது. அதையுமே நீங்கள் அந்த வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? விண்ணப்ப படிவமும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சியும் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த வெப்சைட்க்கான லிங்க் தரேன். வெப்சைட்டில் போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 நவம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ கிளியராக பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.